இரு மலைகளும் மோதுகின்றன. மலையில மோதி மண்டை துறக்கட்டும். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இந்த இடத்திற்கும் வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோட தான் வந்திருக்கோம். முத்த முத்த காத்திருங்க தன்ன கொல்ல. ஏய் லூசு. பாருங்களே ஒரு சத்தம் கொடுத்தா ஏய் அப்படின்னு கொடுத்தா அதுக்கு பாட்டு பாடுறியா நீ? பாருங்களே அந்த பையன் சேர்ந்து பாடுது பாருங்களே. அதான் என்ன ஒரு தைரியம். ஏய் உன்னை தானே என்ன பேரு? அதிரசம் அப்பளம் வடை பாயாசம். அதிரசம் முறுக்கு பாயாசம். நாம என்ன பண்றோம் அந்த பையன் பாருங்களேன் என்ன பண்றான். பாருங்கண்ணே. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இதெல்லாம். ஏ வாரியா கமலே போரியா. பாருங்களேன்னு சொன்னீங்க. பாருங்களே அவன் மசத்தா இருக்கான். அந்த பையன் பாடி பாடி ஒன்னொன்னா எடுத்து கொடுக்குறீங்க. பேசாம இருங்க. ஏய் லேசா ஏ பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும் போது அது மீண்டும் மீண்டும் கேட்கணும். ஏ பாடல் ஒன்று கோபுரம் கோபுரம் அதான் உள்ள போய மாதிரி அதான் கோபுரம். அலையசா அந்த பையனை பாருங்களே. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்கே பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடந்துருக்கு. மரியாதையா உன் எப்பம் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு போய் கண்ணுக்குட்டி அவுத்து விடுப்போ. தெரியுமா கண்ணுக்குட்டினா? ஏங்க ஆடு மாடலாமா ஓடிட்டு வந்துட்டியா? அடே கண்ணுக்குட்டினா அது இல்ல, மூத்திரம் போன்னு சொன்னேன். ஓ கல்லடப்புது வந்து இதாங்க அது சொல்லி சொல்லியே அது ஒண்ணுக்கு போயிட்டோம். எம்மள துமக்க என்ன வலி? நீ கண்ணை குத்தி விடாதய்யா. ஏற்கனவே அரை பார்வையில தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்தெல்லாம் சைக்கிள்காரன் சாக தெரிஞ்சான். எந்த சாய் ஒன்றுமே தப்பிச்சான். என்னாச்சு? சாயந்தரம் 7 மணிக்கு மேலே கார் எடுத்துட்டு கிளம்புனேன். 6 மணிக்கு மேலே எடுக்காதுன்னு சொல்லியிருக்கேன். போக மாட்டேன், இன்னமும் ஒரு அவசர வேலை. சரி எடுத்துட்டேன். எதுக்கு அந்த கார்காரன் பிரைட்டை தூக்கிட்டான் பலார்னு. எல்இடி பல்பு புகையா தெரியுது, ஒரு இளவும் தெரியல. ஐயா முன்னாடி சைக்கிளில் போயிட்டு இருந்தவன் கிட்ட பார்க்க இல்லை, கிட்ட போகும் தான் தெரிஞ்சு. வெள்ளை சட்டை போட்டிருந்தேன். ஒருவேளை கருப்பு சட்டை போடுறதா? ஆள் காலி தான். குளுக்கோஸ் கிட்ட போனேன், ஆள் இருக்கானே ஒரு ஆறுன பாம்னு கொடுத்தேன். அது பயத்து சைக்கிளை கீழே போட்டு சாக்கடைக்குள்ள தவிடுச்சு. எப்படியோ தப்பிச்சுட்டேன். நீ தப்பிச்ச? நான் தப்பு. அவன் அடிச்சிருந்தா உன்னை கொண்டு உள்ள வச்சிருப்பாங்களே. ஒரு வகையில 2 பேரும் தப்பிச்சான். எம்மிடத்துல உமக்கு 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 என்ன விலை என்று கேட்டீங்கன்னா? ஏ அழகேஷா, யாரு ஊமுக்கு உமுக்குறாரு யாரும் அப்பா ஒண்ணும் நீர் வர காரணம் குருமையா? தண்ணி நிறைய குடிச்சா நீர் வரத்தான் செய்யும். வராம இருக்குமா? நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைக்குங்க. நீர் கடுப்புக்கு கண்கண்ட மருந்து. எதுல எதுல அதுல ஏய் எதுல நீ கேட்கிறேன்ல? பெருவரல்ல. நல்ல வேலை. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? அதெல்லாம் எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதம் தான். அப்படியே வருடி செப்பும் ஐயா. நான் ஏன் செப்புறேன்? அதுக்கு ஆள் தனியா வருவாங்க. செந்தமிழிலே செப்பும் ஐயா என்று சொன்னேன். செந்தமிழ், தீர்ந்தமிழ், பைந்தமிழ், கடந்தமிழ், முத்தமிழ், அத்தனை தமிழ் எமக்கு தெரியும். ஓ தெரியுமோ? ஓ தெரியும். ஓ தெரியுமோ என்று கேட்டேன் நான். அவ்வளவு லாங் போகாது, எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், அவ்வளவுதான். ஓ தெரியும், ஓ தெரியும், அவனுக்குள்ளே போய் போய் வரும். செந்தமிழ் நாடென்னும் பாதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சினிலே. பார்த்தீர்களா? தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன் தான் தமிழ். ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும்யா, இருக்கட்டும்யா. தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஐயா. செய்யணும்.
அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானது. ஆமா. இந்த தமிழை நாம் அனைவரும் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் ஆத்தாடி எப்படி பேசுறாங்க எங்க ஒருத்தவங்கம்மான்னு தமிழ்ல. அதையும் செவியார கேளுங்களே. கேளுங்க, ரத்தம் வரும் காதுல. அப்படி பேசுறாங்க. இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே. கவனிங்களே, 3 தலைமுறையை தோண்டி எடுக்கிறேன். மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றானா பாருங்களேன். எப்படி இதெல்லாம் படிப்பு தான் சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த 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 என்று ஒலிக்க வந்த தமிழுடைய அமுதம். பார்த்தில பார்த்தில அமிழ்த அமிழ்த கொஞ்சம் ஓவர் அர்த்தம் போயிட்டோமோ. தமிழுக்குள்ளே அமிழ்ந்து இருக்கிறது ஐயா. ஆமையா ஆமையா. இப்படி இதெல்லாம் படிப்பு தான் சிறப்பு. நன்றி. படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதிலே ஊற்றியது போல் இருக்கவா. அடடட, தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்பதற்கு மிகப்பெரிய உதாரண எடுத்து என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சீன் நடந்துட்டு இருக்கா இல்லையா? கம் ஆன் ப்ளீஸ் கம். வாங்க பாஸ். ஹலோ. என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கலையே. கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன். கிழிஞ்சிரும்னு தானே ஏறாமலே பக்குவமா பார்த்துக்கிறேன். செண்டாளி துர்ராசனால நான் கெட்டு குட்டிச்சவரா போனேன். அவர் என்ன பண்ணாரு? ஒரு வார்த்தை செண்டாளை சொன்னேன். என்ன வார்த்தை? புழங்குனா பழசா போகும்னு சொன்னேன். இப்ப புழங்காமலே பழசா போயிரும் போல இருக்கு. கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அப்ப நான் வேடிக்கை பார்க்கவா இல்லை என்னன்னு கேட்குறேன். ஒரு உதவி பண்ணப்படாது. தயார் பண்ணியிருக்கேன். ஆனி 20, 21 இன்னொரு நாள் சேர்த்து கேட்டிருக்கேன். தேதி தயார் பண்ணி என்ன பண்ண? சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கொஞ்சம் சொல்ல வேணாம். சொம்ப தூக்கி முகத்தில் அடிக்காதண்ணா. அது ஏற்கனவே வாங்கியிருக்கோம்ல. உள்ளே போகும்போதே என்னென்ன ஜாமான் இருக்கேன் எடுத்து வெளியேற்றி விட்டுல உள்ளே போகணும். ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் போகிறேன். அப்புறம் எதுக்கு நீ அங்கே போகிற? அப்படி இல்லை, இங்கே தூக்கி மாட்டிக்கிட்டு போனால் அப்புறம் என்ன உனக்கு வேலை? எப்படியாவது சமாளிச்சிடணும். சாமிக்கு நேர்ந்திருக்கேன். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுதெழுத்து, உயிர்மெழுத்து, 216 மொத்த எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தானாமாட செய்திருக்கிறார். விளையாண்டிருக்காங்க. அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்தேன் மன்னார். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பு இறைவன் எமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். என்ன காரணம்? எம்மோடு தாங்கள் உரையாட வேண்டும், தாங்களோடு யாம் உரையாட. உன்னை எம்மையும் அழைத்து எமது புராணம் பெரிதா, உமது புராணம் பெரிதா, எமது இதிகாசம் உமது இதிகாசம் பெரிதா, எமது இலக்கியம் பெரிதா, எமது உமது கவி பெரிதா, எமது கவி உமது திருக்குறள் பெரிதா, எமது என்பதை உணர்த்துவதற்காக ஊர் மக்கள் ஒன்று கூடி உம்மையும் எம்மையும் போலும்னே ஒரு அளவுதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். புடிச்சு 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 புடிச்சா நான் எப்படியா பேசி பேர் வாங்குறது? என்னையா பெருசா பேசி கிழிச்சு விட்ட? என்ன பெரிய ஆளு நீ. ஒரு எந்த சொல்றாரு, ஒரு ஆள் சொல்றாரு, பயங்கரமா பேசுவார்ப்பா அவரு. அவரை பார்த்தா பயப்படணும்பா. பயந்தானே அப்படி பேசுவார். இப்படி என்ன சொல்ற? என்ன தப்பு? என்ன சொல்றதா? இந்த மாதிரி முட்டா பையில சந்திக்கிறதுக்கு பேசாம சந்திக்காம இருந்தலாமியா. தடிக்குது. என்ன பேசுற? தடிக்குது. எனக்கு துடிக்குது. வார்த்தை தடிக்குது. எனக்கு இதயம் துடிக்குது. என்ன பேசுற நீ? ஏயா அம்மா நானா என்ன பேசுனா பேச்சுல ஒரு அர்த்தம் இருக்கணுமியா, ஒரு பெருமை இருக்கணுமியா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற? முட்டா பையல. இங்க வார். ஒரு அறிவாளியை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். எதிரே வருவது அறிவாளியாக இருந்தால் போறவனை எது அறிவாளி, வர்றவனை எது அறிவாளி. இங்க இருந்து இவன் போறது ஒரு வழியா இருக்கும், அவன் வர்றது ஒரு வழியா இருக்கும். என்றுமே நடக்கும் ஒரு வழி. மொத்தம் 3 வாதை. அறிவாளிக்கு 3 வாதை. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வாதையா. போறவன் முட்டாள், வர்றவன் அறிவாளி. அவன் வந்துட்டு போறான்னு அறிவாளி ஒதுங்கி வருவேன். முட்டாள் என்னைக்குமே நடக்கிற வழியில வருவேன். முட்டாளுக்கு ஒரே பாதை. போறவனு முட்டாள், வர்றவனு முட்டாள். பாதையை விட்டு ஒதுங்கவே மாட்டாங்க.
நான் ஒரு அறிவாளியா இந்த முட்டாள்கிட்ட முட்டாம ஒதுங்கி போலாம்னு நினைக்கிறேன். போ போய் நல்லா படிச்சவர் தான் வர சொல்லு. என்னையா பேசுற நீ? கூப்பிடியா முதல்ல இல்லையா? ஏய் வாயாடு. இந்த வாயா போயாங்கிற வார்த்தை குழந்து விடுவேன் மண்டே. என்னது மண்டியா? குழந்தே விடுவேன். பேச்சவையா? ஏய் தடிக்குது இன்னம்மா என்ன அது வார்த்தை? அப்ப உங்களுக்கு தடிக்கல எங்களுக்கு தடிக்காது. முட்டா போய் கேட்டது அப்ப தடிக்கதான் செய்ய. என்ன வார்த்தை? நான் முட்டாள் பேசக்கூடாது. பேசன்னு பாட்டி முதல்ல ஒன்று நான் பேச விரும்பல. என்னது? நான் போகக்கூடாது. தப்பிச்சு போக முடியாது. ஏய் எங்கடி தப்பிச்சு ஓடுறேன்? என்னது? நான் எதுக்கு தப்பிச்சு ஓடுறேன்? முட்டாள நான் எதுக்கு தப்பிச்சு ஓடுறேன்? நீ ஒரு முட்டாள சமாளிச்சு போய் உள்ள போக கூடாது. பாப்பா வாயா. சும்மா கடுப்பு வருவாங்க. நம்ம என்ன பேசிட்டு? எல்லாம் ஒட்டி அடி மூக்காண்ட தட்டி தெரிஞ்சு போவேன். நம்மகிட்ட இந்த சேரை தூக்குறது டேபிள் தூக்கலாம் செல்லாது. என்ன மரியாதை நான் பேசுற? மரியாதை எதுக்கு மரியாதை? முட்டா போய் அப்படிதான் பேசுவேன். அறிவாளி தான் நல்லா பேசுவேன். நான் வந்தா முட்டா போயிலாச்சே அப்படிதான். என்னண்ணே முட்டா போய் தான் அப்படி தானே பேசுவேன். சரி முட்டாள் நான் மன்னிச்சு விடுறேன். மரியா நான் மன்னிச்சு விடுறியா? நான் மன்னிக்க வேணாமே. முட்டாளை மன்னிக்கவே வேண்டாம். இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில். நீ கேட்கணும். என்ன முட்டாள் எப்படி கேள்வி வைப்பேன்? முட்டாள் கேட்பேன். அறிவாளி தான் பதில் சொல்லுங்க. கேளியா? இந்த இடம் யாருக்கு சொன்னா? இந்த இடம் இந்த இடங்க நம்பி தலைவர் சொந்த இதோட தெரியாம இல்லை எனக்கு சொன்னேன். ஏய் உனக்கு எப்படி சொன்னாங்க? நம்பி தலைவர் கையில என் பேர்ல இருக்கு. வேணா போய் ஈஸி போட்டு பாருங்க. நபிராஜனுக்கு சரக்கு ஊற்றி கையெழுத்து வாங்கிட்டேன். நம்பிராஜன் சரக்கு ஊற்றி ஒரு ஆப்பை போட்டேன் கையெழுத்து போட்டேன் உண்டை. அப்படின்னா மூத்தவன்ட்டல கொடுத்துருக்கேன். அவங்க வர சோறு போட்டா போதும் என் காலை கட்டி கொடுக்குறாங்க. சரி அறிவாளியா இருந்தா இளையவங்கிட்ட கொடுக்க வேண்டியானே. அவங்களுக்குலாம் ஒவ்வொரு பொட்டலம் கஞ்சாதான் முண்டை இழுத்துட்டு காலை பிறந்து கிடப்பாங்க. இடத்துக்கு தலைவன் நான் தான். புரியுதா? நான் யாரு? நம்பிராஜன் மையன். இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தவன் தலைவன் தலைவர். இப்போ என்ன பாத்துக்க? நான் யார்? முட்டாப்ப. இப்போ இடத்துக்கு தலைவன் நான் தான். இதுக்கு என்னப்ப? இப்போ தலைவன் முட்டாப்ப. தலைவன் நீ முட்டாப்ப பேசுறேங்கிற இருக்கே. தலைவன் முட்டாப்பங்கிறது தெரியுமில்ல? ஆமா தெரியுமா இல்லையா? இதுக்கு என்ன இருக்கே? இடத்துக்கு சொந்தம் நான் தானே. அதுக்கு என்னப்பா? என் இடத்துல நீங்க நிக்கிறீங்க. எனக்கு கட்டுப்பட்டு தான் போகணும். இது என்ன பேசக்கூடாது. என் இடத்துக்கு வந்தா நான் சொல்றதான் கேட்கணும். நீ உமக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறேன். எனக்கு பேச்சே இருக்கக்கூடாது. சத்தம் போட்டா கர்ணமனு கூட வழியெல்லாம் போயிடும். விடிய காலம் 4:30க்கு உங்களுக்கு தூக்கு. கயிறு ரெடி பண்ண சொல்லிட்டேன். யாரங்க? என்னையா யாரங்க? காவலாளி அமைதி. வீரதேவா. யாரு வீரதேவா? என்ன இப்படி சாமியார் ஆயிட்டியா? ஏய் நான் நாரதர் அங்க நிக்கிற மாதிரி அங்கதே. வீரதேவா இதே வேலையாடா. யாரை பார்த்தாலும் வீரதேவா முண்டை குருட்டு முண்டை. நான் நிக்கிறது கண்ணு தெரியல. கோவப்படாதிய. கண்ணாடி சரியில்லை. 1க்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். 1 உருப்படியா இல்ல. 1க்கு 3 கண்ணாடியா? ஆமா ஆமா. எதுக்கு 3 கண்ணாடி எதுக்குடா? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்னு கிட்டத்து பார்வைக்கு. இருக்கா? இப்பெல்லாம் 2 ஒரே கண்ணாடியில் வந்துருச்சு. சரி இது 2 வாங்கிட்டு அப்புறம் 3வது கண்ணாடி எதுக்கு? இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு. போன வாரம் தலைவலிக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அந்த ஆளு டாக்டர், பெரிய படிப்பு, MBBS. MBBS தானே? இல்லை. சரி சரி. மாத்திரை டானிக்லாம் எழுதி கொடுத்தாரு. வாங்கியாந்து 1 வாரமா வீட்டில் இருக்கேன். தலைவலியும் போன வாட்டு இல்லை. ஏன்டா? நல்ல காசு 1000 ரூபா கொடுத்தேன். அப்புறம் மாத்திரை நல்ல மாத்திரை தானே? அதெல்லாம் மாத்திரை. அப்புறம் டாக்டர் நல்ல டாக்டர், மாத்திரை நல்ல மாத்திரை. ஏன் தலைவலி போகல? 1000 ரூபா காசு கொடுத்தேன். சரி அப்புறம் ஏன் போகல? போடலை. ஏன்? டானிக்கும் சாப்பிடல. எதுக்காண்டி 1000 ரூபா கொடுத்து வாங்கினேன்? எதுக்கு? அவர் பொழைக்கணும்னு டாக்டரு. ஏன் சாப்பிடாம வச்சிருக்கேன்? ஏன்? நான் பொழைக்கணும்னு. அவன் கொடுத்த சாப்பிட்டு நான் போச்சிடுறேக்கா. அப்போ டாக்டர் நல்ல டாக்டர். அவர் நல்ல படிப்பு. என்ன அது ஆராய்ச்சி? ஹலோ கிறுக்கு முண்டை வாங்க. என்ன யாரு தெரியுதா? நம்ம பழைய கை. பழைய கையா? உட்காருங்க. பழைய கைன்னா நீங்க 2 பேரும் ஏற்கனவே பிளாக்ல கஞ்சி வைத்த மாதிரி. அப்புறம் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? தண்ணி கொடுக்காத. சும்மா இருக்கா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மரியாதை வேணாம இருக்கா? அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அடையா முகர கட்டையா? வாயை கிளிக்க போறப்பங்க வராங்க. எதுக்கு உட்கார வச்சு மரியாதை பண்ணிட்டு இருக்க? அட வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மரியாதை பண்றியா? அந்த ஆள் நம்முடைய கைதி. கைதியா? சிறையில் அடைக்க சொல்றேன். கூப்பிட்டு வச்சு சவரட்டம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். சரி யாரோ விருந்தாடி ஆகும் நான் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். முட்டாள் முட்டாள்.
கொண்டு ஜெயில போடு. ஹலோ சவுடால பாருவே ஏஞ்சி அது அது இப்பத்தாண்டா என் காவலாளி. போடுறா கொண்டு உள்ள போடுறா. இவருக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. காலையில் 4:30க்கு தூக்கு. அப்படியா? சரி ஒரு 2 வார்த்தை உங்க சார்பா நான் பேசிக்கலாமா? இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன், 2 வார்த்தை சிங்கம்டா. பேசட்டுமா? பேசுறா போடா. சாமி என்ன என்ன தூக்கு தண்டனை ஆம்பல? அது 4:30 காம்பல. சரி நான் சொல்றேன். ஏன் கொடுக்குறேன்னே தெரியல. அவன் எப்படிப்பட்ட முட்டாள் வருங்க. எப்படிப்பட்ட? அவன் எனக்கு என்ன கொடுத்தானே அவனுக்கு தெரியல. அவன் எப்படிப்பட்ட முட்டாள் வருங்க. அவன்கிட்ட வேலை பார்க்குறேன்னா நான் எப்படி இருப்பேன்? அவர்கிட்ட வேலை பார்க்குறேன்னா டேய் நம்ம பெருமையை காப்பாத்து. ஒன்று செய்யுங்க, என்ன உங்களை நான் காப்பாத்துறேன். போங்க. ஹலோ அண்ணே எருமை மாடு எருமை மாடு. நான் மரண தண்டனை கொடுத்துருக்கேன். நீ போன்ற நீ ராஜாவா நான் ராஜாவாடா? இங்க நீங்க தான் ராஜா. அப்புறம் சவுடால போன்ற சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி பார்த்தேன், அவர் கிளம்பிட்டாரு. நான் என்ன ஒண்ணு. சரி வா உள்ள ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன். 22 வார்த்தை பேசிருக்கேன் கூட. உயிர் போனா வராது. சரியா? டவுசர் வச்சிருக்கீங்களா? டவுசர் போட்டிருக்கீங்களா? அந்த பழக்கம் இல்லையோ? நம்ம ஆள் மாதிரி டேய் உங்களோட சேர்ந்தாள் தான். டேய் நீ சம்மந்தமே எல்லாம் 3 டவுசர் போட்டிருக்கியா? அப்புறம் அது என்ன கேக்குறேன்? டவுசர் கேக்குறேன். காசு இருந்துச்சுன்னா கொடுங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். ராசி வரதே மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசி 3 ராசி வரதே. அப்புறம் எதுக்கு இந்த காரெல்லாம்? சரி சரி சரி, அது பெருமாள் ராஜ். உன்னை கொண்டு ஜெயிலில் போடுறான்னா அந்த ஆள்கிட்ட டவுசர் பாக்கெட் காசு இருக்கான்னு இருக்கேன்னா நான் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன், எப்படி இருக்கணும்? அப்ப அப்புறம் எதுக்கு டவுசரை பற்றி கேட்டேன்? டவுசரை கழட்டிக்கிட்டு அடிப்போம்னு சொன்னாங்கிறேன். எல்லாருமே டவுசரை கழட்டிட்டு தான் அடிப்பாங்க. ஆ? அவசரம்னா தான் லைட். டேய் சரி இப்போ என்ன வேணும்? ஜெயிலில் போடு. வாங்க கமான் பாலாமி. எருமை மாடு கமான் பாலாமீனா அந்த ஆள் ஒரு லப்பரா? என்ன செய்யணும்? கழுத்தை பிடிச்சி தடுப்படா. இப்ப பாருங்க, நான் வேணுக்கு இந்த ஓரமா போறேன், நீங்க அப்படி போங்க. டேய் சும்மா நீங்க நெஞ்ச தூக்குற, கையை ஓங்குறது. துரை அழைத்ததற்கு காரணம் இன்னைக்கு இந்த ஆளை சோழியை முடிக்கணும். நிஜமா? காலை முழுக்க நம்மளை போட்டு அந்த ஆள் கொலையா கொள்றா அந்த ஆள். அட தாங்க முடியல. இன்னைக்கு ஆளை சோழியை நம்ம கூட முடிக்கணும். ஆம்பளை பொம்பளை உள்ள எல்லாரையும் பாடாப்படுத்துறாரு. ஐயனாரும் பேச்சு ஆத்தால என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இப்ப என்ன செய்யணும்? நான் சொல்றதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ஆ, அந்த ஆளை போட்டுடலாம். நான் உங்க கூட இருக்கவே, உங்க கூட ஒத்துழைப்பு கொடுக்கத்தானே. ஒன்றும் இல்லை, நான் என்ன செய்யணும்? அந்த ஆளை கூட்டிட்டா நான் கூப்பிட்டேன். சாமியார் வாங்க. என்பே நாரத தந்தை பிரம்மா தாய் கல்யாணம் பாட்டமா. என் உத்தரவு இல்லாமல் பேசக்கூடாதீங்க. கூப்பிட்டா வரணும், பேசாமல் நிற்கணும். சரியா? என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு நான் மரண தண்டனை கொடுத்துட்டு என் மனசு கேட்கல. நீங்கள் அறிவாளி இல்லையா? தப்பிச்சு போயிடுறீங்க. இருங்க, போகிறதுக்கு வழி இருக்குல்ல, இப்படியே போக முடியாது. என்ன உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். என்ன நம்மனால முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் கடவுள்கிட்ட முடிவை விடுவோம். ஆமா இப்போ கோயிலில் திருவிளக்கு சீட்டு எழுதி போடுறோம். எழுதி போடுவோம். உங்களுக்கு ஆ 2 சீட்டு. ஆ ஒன்று மரணம், சரி இன்னொன்று விடுதலை. விடுதலை ஆயிட்டு போறேன். விடுதலைன்னு வந்தா விட்டுருவோம், ஆ மரணம் வந்தா போடுறது உறுதி. சம்மதமா? நாங்க சம்பளத்தை ஊர்ல வாங்கிக்கிறோம். சம்மதமா? விடுதலை நிச்சயம். சம்மதமா? கண்டிப்பா சம்மதம் தான். இதுல உங்களுக்கு சமாதானம் தானே? போங்க எழுதிருக்கோம். நல்ல மனுஷன். அழகு ஆ, ரெடியா? கொடுத்துட்டியா ஆயுதமெல்லாம்? ஆ, துரை ஆ. நான் சொல்றதை எழுது. அப்படியா? ம் ஊனா சிவமயம், ஆ இன்னாரு மயம் இன்னாரு எடை உடப்பம்பட்டி. சாதகமாக எழுதுற ஆ, அதெல்லாம் ஒன்றும் சரி. நான் சொல்றதை மட்டும் எழுது. எழுதுறேன். நான் சொல்றத மட்டும் எழுது. அப்புறம் டேய் டேய் அடே அப்பா, அறிவு கேட்டவனே, அறிவு கெட்டவனே. டேய். பேப்பர் 10வது உள்ள இருக்கே. மடப்பல டேய் மடப்பல ஆத்தையா, எழுதுற. கொஞ்சம் பொறுங்க. இதெல்லாமா எழுதுற? ஐயோ ஐயோ ஐயோ, அதெல்லாம் அடிச்சு தொலை. அதெல்லாம் அடிச்சு தொலை. அட என்னங்க எழுத சொல்லிட்டு அப்புறம் எழுத இதை எழுதுன பூரா வேணாம். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? சரி சரி, எழுதிட்டியா? எப்போ தாங்க ஆரம்பிப்பியா? மரணம். ஓ இதைத்தான் சொல்ல வந்தீங்களா? இப்போ எழுதுனேன். மரணம் மாசி மரணம். நீங்க பாட்டெல்லாம் எழுத பெரிய கவிஞர் வேலி. மரணம் மரணம் எழுதிட்டேன். அதை மடி. மடிச்சிட்டேன். அடுத்த சீட் எடு. அடுத்த சீட்டு எடுத்துட்டேன். அதில் என்ன எழுதுவ? ஏங்க இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட வேலை பார்க்குற இது கூட தெரியாதா? அதில் மரணம்னு எழுதுனா இதில் விடுதலைன்னு எழுதுறேன். இந்த எழுதுறேன். அதுலயே மரணம்னு எழுது. போய் சேர்ந்துருவாரு. அதுக்கு தான் ஏற்பாடு. இந்த எழுதிடுறேன். இதுலேயும் மரணம்னு எழுதுறேன். ஏண்டா சுத்தமாக மகிழல. ஒரு நேரம் பக்கம் பக்கமாக எழுதுச்சு. ஆமாம் உங்கள்கிட்ட பேனா அது கேட்கவே வேணாம். அது பல வருஷ கணக்காச்சு. சரி சரி, இதுல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறேன். மட்டும்தான்டா இருக்கு. சரி சரி சரி, மடிச்சிட்டியா? எழுதிட்டேன். சாமியார் கூட்டியா? சாமியாரை கூட்டியா? வாங்க சாமி. சாமியார்ட்டெல்லாம் பேனா இருந்த இடம் தான் இருக்கான்.
சாமி என்பது நாரதர். அட இரியா, இதே வசனமாயா டேப் ரெக்கார்டில் படிச்ச மாதிரி. சரி சரி அதான் தெரியுமே நாரதன். சரி சொல்லுங்க. ஏய் துரை, என்ன செய்யணும்? சேர் எடுத்து போடு. இந்தா போடுறேன். அதுதானே நான் இருக்கேன். நடக்கிறத பாரு, வேடிக்கை. இப்படி போடாத தம்பி, எடுத்து என் தலையில போடுறா. இதை எப்ப சொல்றது? வேலை சொல்ற உருப்படியா சொல்றது இல்ல. வேலை ஒழுங்கா சொல்ல தெரியல. டேய் டேய் டேய், உயிரை நான் சரியா போடுறேன், படுத்தி தொலைறானே. சாமியை கும்பிடுங்க. உங்க குலசாமி என்ன? எங்க குலசாமி பெருமாள் மகாவிஷ்ணு. உங்க பேரை கேட்கல, உங்க குலசாமி பேர் என்ன? என் பேரும் பெருமாள், குலசாமியும் பெருமாள். ஆமா அப்ப நாம தான். ஆமா, உங்க சாமி என்ன சாமி? எங்க சாமி துடியான தெய்வம். என்ன? பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா பொந்து இருக்கணுமா? பயங்கரமான தெய்வம். பொந்து இருக்கிற இடத்துல பூரா என் பொந்து கருப்பேன் இருப்பேன். இப்ப சாமி எங்க இருக்கேன்? அது 2 வருஷமா ரெஸ்ட்ல இருக்கேன். சொல்ல சொன்னாங்க. அப்ப பிரச்சனை இல்ல. அரியலூர்ல சொல்லி சொல்லியே இப்படி ஆகி போச்சுடா என் நிலைமை. அரியலூர்ல நீ பிரச்சனை இல்ல. ஏன் அதெல்லாம் இடம் கண்டா வந்து கரெக்டா வந்து அட்ரஸ் பார்த்து போய் உட்காந்து வாட்ஸ்அப்ல வேடிக்கை ஆகுறதுக்கு. சீட்டை கொண்டு வாடா. கொண்டு வந்துட்டேன். இது என்ன செய்யணும்? நல்ல சாமியை கும்பிட்டு குளிக்கு போடு. ஐயனாரே, ம் நிச்சயமா ம் உங்க வாசலுக்கு வந்திருக்கான். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். போடுறேன் போடுறேன் போடுமா. ஏய் பாத்தியா எங்கடி ஆத்தா பச்சை பிள்ளை? எப்ப? இங்கே போடாதீங்க தம்பி, இங்கே வாங்க. இதை எடுத்து கொண்டு போய் காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்டில் போட்டுவாங்க. அப்படியா? கொல்ல போறேன். சேர் மேல போடுறா. இதை முதல்ல சொல்ல முடியாது. ஐயோ, இவனை வச்சு வேலை வாங்குறது எனக்கு பெரு. சேர மேல போடுறான்னு தானே சொன்னேன். சோறு வாயில திம்பியா குண்டியில திம்பியா? சேருக்கு மேல போடு. சேர மேல போடுனியா? ஏப்பா நல்ல வேலைக்காரன் போல இருக்கே. முட்டா பையிட்ட வேலை செய்யற முறை அப்படித்தான் இருப்பியா? ஐயா, யாராவது ஒரு சின்ன பிள்ளைய, ஒரு 6-7 வயசு பிள்ளைய வந்து அனுப்புங்க, இந்த சீட் எடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர். எதுக்கு? நான் உள்ள இருக்கல, இந்த வெளியில எழுதுறேன், இதுல மரணம்னு சீட்டு இருக்குது, அடையாளத்தை காட்டிக்கிறேன், எடுத்து இந்த சாமியாரை சாச்சிரோம்னு நீ அவள்கிட்ட சொல்லி கொடுத்துருக்க. எடுத்து என்னைய மரண சீட்டுன்னு கொல்றதுக்கு. என்னைக்கு இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சோ, சரி, அதுக்கு ஒரே வழி. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அப்படி சொல்லியா? சீட்டை நீங்களே எடுக்கலாம். அப்படி சொன்னா பரவாயில்ல. இப்படி அள்ளப்படாது. ஒரு சீட் தான் எடுக்கணும். ஆமா. சரி, ஒரு நிபந்தனை நான் வைக்கிறேன். என்ன நிபந்தனை? நான் எடுத்த சீட்டுல விடுதலைன்னு எழுதி இருந்துச்சுன்னா. எழுதி இருந்தா தானே? எழுதி இருந்தா தானே? என்னது? அந்த ஐயனார் அப்படி எழுதி இருந்தா தானே நம்ம தலையில. நல்ல வேலை பகிர் நாய் போச்சு. இருந்தாலும் இதுல எனக்கு சந்தேகம் முடியா. ஒருவேளை இந்த சீட்டுல மரணம்னு எழுதி இருந்துச்சுன்னா. கன்ஃபார்ம் எழுதுன்னு உனக்கு தெரியாது. ஆண்டவன் பேச்சாத்தா தலையில எழுதுன்னு தெரியாது. எல்லா இடத்துலையும் கேட்டு போடுறாங்களே. சரி, இது விடுதலைன்னு எழுதுனா என்னை விடுதலை பண்ணிருங்க. எழுதியிருந்தா தானே? அப்படியே தெய்வம் நமக்கு எழுதியிருந்தா தானே? எப்படி தப்பிச்சு போயிருவியா? இந்த சீட்ல மரணம் இருக்கேன், உங்களை போட்டு தள்ளிடுறேன். அதை செய்யுங்க. நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க. இங்கதான் இருப்பேன். மரணம்னா என்னைய போட்டுருங்க, நீங்க 2 பேரும் விடுதலை. சரி, படிக்கவா? நல்லா படிங்க, நல்லா சத்தமா படிங்க. மெயின் ரோடு கேட்குற மாதிரி. எப்ப படிப்பீங்க? விரிக்கவே இல்லை. ஹலோ ஐயா ஐயா சாமி சாமி கஞ்சிக்கு செத்து சாமியாரா இருந்தாலு காய்ச்ச கூட கர்மமே நீங்கே விட்டாரு. விளையாட்டு தரமாடா. நீ எப்படி தெரியாது. இப்ப நாடகம் பார்க்க முடியாது. தப்பா நீ எப்படி அது தீர்ப்பு சொல்ல முடியும்? ஏன் நீங்க சீட்டு தின்னு விட்டாரு? எப்படி உங்கள்ட்ட எவ்வளவு நாளா வேலை செய்யறேன், அதை கண்டுபிடிக்க தெரியாதா? இப்போ உங்களுக்கு என்ன அந்த சீட்டு தானே வேணும், எடுத்து தந்துடுறேன். சரிதானே? 1 மாத சம்பளம் கூட தரணும். ஆபரேஷன் பண்ண போறியா? இல்ல 1 மாத சம்பளம் கூட தரணும். ஓகே, இப்ப எடுக்கிற பாருங்க சீட்டை. கத்தி எடுத்துட்டு வர போறானா? என்ன அந்த சீட்டு எடுக்க போற மாதிரி சொன்னாரு, எடுக்கல. என்னமோ செய்ய போறேயா? ஆத்தா ஐயனாரே பேச்சாத்தா வந்துரு வந்துரு சாடா வந்துரு. வரலனா எரும மாடு வரலனா குச்சியை விட்டு குத்துறா. உலகத்திலேயே முத குண்டிக்கு பேய் ஓட்டின ஒரு ஆள் நீ தான்டா. டேய், அது எப்படா வரும்? காலையில தான்டா வரும். அது கந்தலா வரும்டா. படிக்க முடியுமா? எப்படி தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நான் சொல்றேன். எப்படியா? ஒரு சீட் வச்சு சீட்டு தீர்ப்பு சொல்ல முடியாதா? ஒரு சீட்டை நான் எடுத்துட்டேன். அட தின்னுட்டு வடியா.
நான் தின்ன சீட்டு மரண சீட்டுனா இந்த சீட்டில் விடுதலைன்னு எழுதியிருக்கேன். எழுதியிருந்தா தானே எழுதுறவனுக்கு தெரியாது, ஐயனாருக்கு தெரியாது. என்னை கொன்று ஒருவேளை நான் விடுதலைங்கிற சீட்டை தின்றுருந்தேன்னா இதில் மரணம் இருக்கும். உங்களை கொள்றேன். வீரத்தேவா தின்ட்டியலா? ஏன் ஷாபாஷ். என்ன ஜவாஸ் கூடவே இருக்கிறேன் என்ன என்ன அட போங்க. என்ன நான் இந்த வேலையே எனக்கு வேணாம். ஏன் 2 தானே இருந்துச்சு. ஆமாம் 2 தான் சீட்டு. ஆளுக்கு ஒன்றா தின்ட்டியல. இப்போ எனக்கு அட பேப்பர் தின்னு பேல நாங்கள் பேப்பர் ரோஸ்டா தின்னோம். அறிவு இருக்கா? அந்த என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? கீழே இருக்கிற சீட்டு மரணம்னு இருந்தால் நான் தின்னது விடுதலை சீட்டுன்றார். ஆமா கண்டிப்பாக இதில் மரணம் தான் இருக்கும். நம்மளை போட்டிருப்பாங்க அந்த ஆளு. எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அவன் இன்னைக்கு தப்பிச்சிட்டாரு. அடுத்து இன்னும் 2 சீட் எழுதவா? வேணாம், இன்னைக்கு நேரம் நல்லா இல்லை. ஒரு உயிர் நோட்டு தீர்ந்து வச்சு அடுத்தது பார்த்துக்குருவோம். சரி. ஏவ்ல